சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. அனைவருக்குமே கேஸ் சிலிண்டர் இலவசமா கொடுக்க போறாங்க. அந்த கேஸ் சிலிண்டரை நம்ம எப்படி வாங்கணும், நம்ம எங்க போயிட்டு வாங்கணும், யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன்னு சொல்லிட்டு போங்க. அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெய்ட் ப்ரமோஷன் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கு 350 ருபீஸும் சார்ஜ் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட மெயில் ஐடி இல்லைனா இன்ஸ்டாகிராமை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபார் மோர் அப்டேட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கேஸ் சிலிண்டர் அப்படின்றது அனைவராலுமே அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கேஸ் சிலிண்டரை பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே இலவசமாகவும், அதுவுமே நீங்கள் ஒவ்வொரு டைம் சிலிண்டர் வாங்கும் போதுமே உங்களுக்கு மாதம் மானியமாக 400 ரூபா கிட்ட மானியம் அப்படின்றதுமே வந்துடும். ஸோ இது எந்த திட்டத்தின் கீழே கொடுக்குறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்ற திட்டம் மூலமாக தான் நாட்டில், அதாவது இந்திய நாட்டில் இருக்க அனைவருக்குமே, ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறதுக்காக இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் இது. குறிப்பாக சொல்ல போனோம்னா இது பெண்களுக்காக மட்டும்தான் இந்த கேஸ் சிலிண்டர் அப்படின்றது இலவசமாக கொடுக்க போகிறாங்க. நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் 18 வயது நிரம்பிய பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சுமே இந்த கேஸ் சிலிண்டரை நீங்கள் பெற்றுக்க முடியும். எதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா பெண்களுக்காக தான் முழுக்க தொடங்கப்பட்டுச்சு. ஏன்னா பெண்கள் இந்த அடுப்பு கறி அதெல்லாம் சுவாசிக்கிறதுலேருந்து அந்த புகை தொடர்பான நோயிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்காகவும் சுற்றுச்சூழலை மாசுபாட்டை குறைப்பதற்காகவுமே இந்த பிரதம மந்திரி உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டம் தொடங்கப்பட்டது. இதற்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கேஸ் சிலிண்டரை நம்ம பெறுறதுக்கு நீங்கள் 18 வயசு நிரம்பிய பெண்ணாக இருந்தாவே போதுமானது. அண்ட் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபராக இருக்கணும், வாழக்கூடிய நபராக இருக்கணும். கண்டிப்பாக நாம் எல்லாருமே ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், கூலி தொழிலாளிகள் இந்த வகையில் தான் சேருவோம். ஸோ அனைவருக்குமே இந்த கேஸ் சிலிண்டர் அப்படின்றது கிடைக்கும். பிரதம மந்திரியின் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டம் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு இலவசமாக இந்த திட்டத்தில் இணைஞ்சதுமே ஒரு கேஸ் அடுப்பு கொடுத்துருவாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 12 கேஸ் சிலிண்டர்கள் அப்படின்றது கொடுப்பாங்க. இதற்கு நீங்கள் கட்டணம் அப்படின்றது பே பண்ணணும். எல்லாரும் பே பண்ணுற மாதிரி 800 ரூபா பே பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் சேம் அதே அமௌண்ட் தான் நீங்களும் பே பண்ணுற மாதிரி வரும். ஆனால் உங்களுக்கு மானியம் பார்த்தீங்கன்னா அதில் பாதி உங்களுக்கே திருப்பி வந்துடும். 400 ரூபா கிட்ட இந்த மானியம் அப்படின்றது வரும். ஸோ இதுதான் பிரதம மந்திரியின் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் இணையணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பிறப்பு சான்றிதழ், வருமான சான்றிதழ், பிபிஎல் ரேஷன் கார்டு. நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருந்தா தான் உங்களுக்கு இந்த திட்டத்தில் இணைய முடியும். அதுக்கப்புறம் வங்கியோட பாஸ்புக், மொபைல் நம்பர், குடியிருப்பு சான்றிதழ், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அப்படின்றதுக்கான ஒரு ஐடென்டி ப்ரூஃப், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸில் ஒரு ஃபோட்டோ. இவை தான் தேவையான ஆவணங்கள். குடும்ப ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா 1 லட்சத்துக்கு குறைவாகவும், அதுவே சிட்டியில் இருந்தீங்கன்னா ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த இலவச எரிவாயு இணைப்பு அப்படின்றது கிடைக்கும். அவங்க தான் தகுதியும் ஆனவர்கள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எங்கே போய் நம்ம விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க இ சேவை மையத்துக்கு போயிட்டு நான் சொன்ன ஆவணங்களோட போயிட்டு விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தில் இதற்கு முன்னாடி இணைஞ்சிருக்கீங்களா, இல்லை இதற்கு மேலே தான் இணைய போகிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.